ஃப்ரைடே மார்னிங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, பொங்கல் க்ளீனிங், கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது காமிச்சிருப்பேன் இல்லையா. ஸோ ஃப்ரிட்ஜை மட்டும் அப்படியே ஒதுக்கி வச்சுருந்தேன். குட்டீஸ் எல்லாம் இருந்ததால் கிளாஸ் ஐட்டத்தெல்லாம் கழுவி வச்சா உடச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நேற்று பாப்பா மட்டும் தான் இருந்ததால் அவங்க தூங்கிட்டாங்க. அந்த கேப்பில் ஃப்ரிட்ஜை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வெளில அழகாக காய வச்சுருந்தேன். வெயில் அடிக்கும்னு பார்த்தேன், ஆனால் மழை வர மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் இருக்கிற இடத்துல மழை இல்லை, ஆனால் ஒரு சில இடங்கள்ல நேற்று மழை பெஞ்சிருக்கு. ஸோ அப்படியே காற்றுலேயே நல்லாவே காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தேன். ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோடய வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நேற்று ஃப்ரைடே வேறு இல்லையா. ஸோ பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம்லாம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜெல்லாம் தொடச்சி விட்டுட்டு பூஜைக்கான வேலையும் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் உள்ள எல்லா பார்ட்ஸுமே காஞ்சிருச்சா. ஸோ திரும்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஹஸ்பண்ட், நான், பாப்பா 3 பேர் வெளில பால்கனியில் உட்காந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு இருந்தோம். வீடியோ பிடிச்சி